ரோஹிணி, ஏன் துணியை எரிக்கிற? அந்த அபிராமியை தான் எரிக்க முடியல. அதான் அவ உங்களுக்கு கொடுத்த துணி எல்லாம் எரிச்சிட்டு இருக்கேன். ரோஹிணி, ரோஹிணி, ஏன் இப்படி செஞ்ச? நானா செஞ்சேன்? அவதான் அப்படி செய்ய வச்சுட்டா. நீ ஷாப்பிங் போன இடத்துல அபிராமி வந்தாளா? ஆமா. நினைச்ச. நீ போன் பண்ணும்போதே நினைச்ச. என்ன சொன்னா? எல்லாம் சொன்னா. உங்க டேஸ்ட பத்தி, உங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது எல்லாத்தையும் சொன்னா. ஆனா என்னாலதான் எதுவுமே பேச முடியல. அன்னைக்கே நீங்க எஸ்கேப் ஆயிட்டீங்களா? ஆனா அவ நிச்சயமா என்கிட்ட இருந்து உங்களை பிரிச்சிருவாளாம். பைத்தியக்காரி. சரி விடு ரோஹிணி. ஆனா அவ என்ன பைத்தியமாக்கிடுவா போல் இருக்கு. அவ கண்ணுல பார்த்த கோபம் என் பயத்தை இன்னும் அதிகமாக்கிடுச்சுங்க. உங்களை அவ அடையாம விட மாட்டாளாம். நான் அன்னைக்கே சொன்னேன். என்ன நீங்க சமாதானப்படுத்திட்டீங்க. ரோஹிணி, உனக்கு என் மேல நம்பிக்கை இருக்குங்க. ஆனா அதை விட அவ மேல எனக்கு பயம் அதிகமா இருக்கே. அவ சொல்றா உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு. உங்களுக்கு அவளை பிடிக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு எல்லாமே அவளுக்கு தெரியுமா? அவ்வளவுதானே? தோத்தவ புலம்பல் அது. அவளால ஒண்ணும் பண்ண முடியாது ரோஹிணி. சரி உள்ளவா. இத போய் தேவையில்லாம டென்ஷன் பண்ணிக்கிட்டேன். நான் தான் சொல்றேன்ல, அவளால ஒண்ணும் பண்ண முடியாது. நீ வா. உள்ளவா. ராமகிருஷ்ணன் பாடியை ஹேண்ட் ஓவர் பண்ணியாச்சா? பாடியை ஹேண்ட் ஓவர் பண்ணியாச்சு சார். அஃபிஷியல் ஃபார்மாலிட்டிஸ் இருக்குல்ல, அது நடந்துட்டு இருக்கு சார். ஓ அப்படியா? நீங்க யாரு? நாங்க சார், நேத்து வந்து ராமகிருஷ்ணன் பாடியை அடக்கம் பண்ண பெர்மிஷன் கேட்டோமே. நீங்க கூட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் விட்டோம், அதுக்கப்புறம் சொல்றேன்னு சொன்னீங்களே சார். ஓ ஆமா ஆமா. செத்த ஆளுக்கு தெரிஞ்சவங்க யாரும் வரலன்னா தானே பாடியை நீங்க கேட்டீங்க? ஆமா. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து பாடி வாங்கியிருக்காரு. யாராவது சொந்தக்காரங்களா? இல்ல மேடம், தெரிஞ்சவர்னு சொன்னாரு. அங்க இருக்காரு, நீங்களே போய் கேட்டுங்க. இவங்கிட்டயா? ஆமா. இவங்கிட்டயா சார் கொடுத்தீங்க? அவர் ஆபீஸ்ல தான் அவன் வேலை பார்த்து தான் சொன்னாரு, அதான் கொடுத்தோம். சம்பள ரசீதெல்லாம் காமிச்சாரு. சரி சார், நான் பேசிக்கிறேன். ஹே கந்து, ராமகிருஷ்ணன் அடக்கம் பண்ண நல்லவன் மாதிரி வந்துட்டியா? ஆடக்கடவுளை அவனவன் ரா பூரா உழைச்சாலே சம்பளம் தர மாட்டேங்கிறான். ஏதோ ஆனத பண்ணதையாச்சேன்னு அவனுக்கு வேலையை கொடுத்து அப் டு டேட் வரையும் சம்பளம் கொடுத்துருக்குறேன். ஏதோ சகோதரனை நினைச்சு மனிதாபிமான அடிப்படையில் அடக்கம் பண்ணலான்னு பார்த்தா என் மேல கூத்துன்னு சொல்றீங்களே. கந்து வேணாம், என்னை பத்தி உனக்கு தெரியும். ஏனுங்க சாரு, உங்களை தானுங்க. கொஞ்சம் இங்க வாங்க சாரு. சாரு, இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல என்ன எழுதிருக்கு கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. எனக்கு இங்கிலீஷ் எல்லாம் படிக்க தெரியாது. எதுக்கும் கொஞ்சம் தம்பிக்கு புரியுற மாதிரியும் சொல்லுங்க. தண்ணியில விழுந்ததால நுரையீரல்ல நிறைய தண்ணி போயிருக்கு, அதனால இது தற்கொலை தான் ரிப்போர்ட்ல இருக்கு. ரொம்ப நன்றிங்க படி சொன்னதுக்கு. போதுங்களா தம்பி? இப்பனாச்சு நான் செவத்தை எடுத்துட்டு போய் அடக்கம் பண்ணலாங்களா? ஒன்னு சொல்ல மறந்துட்டேன் தம்பி. ரொம்ப நாளாவே என் பொண்டாட்டி கூப்பிட்றேன்னு புலம்பிட்டு இருந்தா மகராசன் சொன்ன மாதிரியே போய் சேர்ந்துட்டேன்.
கந்து, ரொம்ப நாளைக்கு உன்னால நல்லவன மாதிரி நடிக்க முடியாது. கூடிய சீக்கிரம் உன் சாயத்தை வெளுக்க வைப்பேன். அட என்னங்க தம்பி சின்ன பிள்ளையாடு பேசிட்டு இருக்கிறீங்க? படிச்ச போலீஸாரே சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறாரு. போங்க தம்பி, போய் உருப்படி ஏதாவது வேலை இருந்தா போய் பாருங்க. போங்க, கொஞ்சம் வழி வர்றீங்களா சாமி? நில்லுங்க. நீங்க என்ன அப்படி ஏதாவது புதுசா சொல்ல போறீங்களாக்கா? ஒரு நிமிஷம். பாதை தொடங்கினோம், விடையருகிறேன், விந்தை புரிகிறேன், உடன் இருந்து என்னை உருவாக்கினார். ரேமபத சதா பாதை தொடங்கினோம், விடையருகிறேன், விந்தை புரிகிறேன், உடன் இருந்து என்னை உருவாக்கினார். ரேமபத சதா என் புருஷன் உன் புருஷன் ஏன் என் வீட்டுக்கு வந்தார் தெரியுமா? இந்த முதல் பொண்டாட்டிய அவர் இன்னும் மறக்கல. அதான் உண்மை.
ரோஹிணி என்னாச்சு? என்னம்மா இன்னும் தூங்கல? தூங்க விட மாட்டேங்கிறாங்க அந்த அபிராமி. நம்மள சுத்தி சுத்தி வரா. நம்ம நம்ம வீட்டை சுத்தி சுத்தி வரா. அந்த அந்த ஜன்னல்ல இருந்து எட்டி பாக்குறாங்க. எட்டி பாக்குறா. நான் விட மாட்டேன். நான் விட மாட்டேன். ரோஹிணி நான் தூங்குனா அவன் உங்களை தட்டி பறிச்சிருவா. தட்டி பறிச்சிருவா. நான் தூங்க மாட்டேன். நான் தூங்க மாட்டேன். என்னாச்சு ரோஹிணி? இது என்னோட ஃபீலிங்ஸ். என்னோட ஃபீலிங்ஸ். என்னால மட்டும் தான் ஃபீல் பண்ண முடியும். என்னால ஃபீல் மட்டும் தான் பண்ண முடியும். வேற வேற என்ன பண்ண முடியும்? எதுவும் பண்ண முடியாதுங்க. என்னால எதுவுமே பண்ண முடியாது. ரோஹிணி ப்ளீஸ். என்னங்க என்னங்க என்ன விட்டு போயிடாதீங்க. என்ன விட்டு போயிடாதீங்க ப்ளீஸ். Please, என்ன ரோஹிணி. விட்டு போயிடாதீங்க. என்னாச்சு உனக்கு? அவ சொன்னாங்க. அவ சொன்னாங்க. ரோஹிணி அவ ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல உன்கிட்ட பேசினது உன் மனசை பாதிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் மைண்ட் பண்ணாத. ஜஸ்ட் இக்னோர் இட். இல்லைங்க. அவ சொன்னா அவ உங்களை என்னைய பிரிச்சிருவாளாங்க. இல்லம்மா சொன்னா யாரும் நம்மள பிரிக்க முடியாது. பிரிச்சிருவாளோ? இல்லைங்க. அவ ரொம்ப பிடிவாதக்காரி. சொன்னபடியே செஞ்சிருவா. ஐயோ நம்மள ரோஹிணி பிரிச்சிருவாளா? நம்மள இல்ல பிரிச்சிருவாளா? ரோஹிணி பயமா ப்ளீஸ் டா. இருக்குங்க. நம்மள யாரும் பிரிக்க முடியாதா? நான் சொல்றேன். என்ன நம்பு. அந்த அபிராமியால நம்மள ஒண்ணும் பண்ண முடியாதா? இல்லைங்க. அவ பிரிச்சிருவாளோ? அவ நம்மள பிரிச்சிருவாளோ? எனக்கு பயமா இருக்குங்க. பயமா இருக்கு. இல்லடா செல்லோ. இல்லைங்க. அவ நம்மள பிரிச்சிருவாளோ? இல்லடா. பயமா இருக்குங்க. இல்லடா. எனக்கு பயமா இருக்கு. வாங்கம்மா போலாம். ஏய் ஷாம் எங்கப்பா போற? என்ன அவசரம்? இவங்க தான் உன் பார்ட்னரா? அம்மா நான் தான் ஷாமோட சிஸ்டர் ரம்யாவுடைய மாமனார். இந்த காலத்துல உறவை சொல்லி ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கு. என்ன பண்ண முடியும்? இந்த பசங்களுடைய கலாச்சாரம் அப்படி. உமா வாங்க வேற ரெஸ்டாரண்ட் போலாம். ஏன் இந்த ரெஸ்டாரண்ட் நல்லா தானே இருக்கு? ரெஸ்டாரண்ட் நல்லா தான் இருக்கு. அப்போ நான் நல்லா இல்லைன்றியா? இதை பாருங்க மிஸ்டர் ஸ்ரீனிவாசன், அனாவசியமா வந்து வம்பு இழுக்காதீங்க. உங்களை மாதிரி ஆளுங்களெல்லாம் பார்க்கவும் பழகவும் எனக்கு பிடிக்கல. இதெல்லாம் எங்க அக்காவோட நிறுத்திக்கங்க. அப்புறம் உங்க வயசுக்கு மரியாதை கொடுத்து இவ்வளவு நேரம் நான் நின்று பேசிட்டு இருக்கேன். மற்றபடி நமக்குள்ள எந்த உறவும் இல்லை. நான் உங்க வழிக்கு வரல, நீங்களும் என் வழிக்கு வராதீங்க. உங்க ஆலோசனை வேண்டாம், சகவாசமும் வேண்டாம். வாங்கம்மா போலாம். இந்த காலத்து பசங்களுக்கு பக்கத்துல வயசு பொண்ணு இருந்தா போதும், ஹீரோவா மாறிடுறானுங்க. பழசெல்லாம் மறந்து போச்சா? புது உறவு வந்த உடனே எனக்கு பிடிச்சதெல்லாம் பழைய மீன் குழம்பும் புது ஊறுகாவும் தான். நேற்று தான் பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கிற. எல்கேஜி தான் படிச்சிருக்கிற. இந்த சீனிவாசன் பிசினஸ்ல PhD வாங்கியிருக்கிறேன். உன் வழிக்கு நான் வரக்கூடாதா? உனக்கு வழியே இல்லாம பண்ணா என்ன பண்ணுவ? உன் பார்ட்னர்ஷிப்பை உடைச்சு உன் வாழ்க்கையே நாசம் பண்ணிட வேண்டாம். ஜாக்கிரதை. வெயிட்டர், வயிறு எரியுது, ஐஸ்கிரீம் கொண்டா. வாங்க மாமா. மாமா
என்ன மாமா டல்லா இருக்கீங்க? டாக்டர் கிட்ட போயிருந்தேன். என்ன ப்ராப்ளம் மாமா? எனக்கு ஒண்ணும் இல்ல. டாக்டர் கிட்ட கவுன்சிலிங்க்கு ரோஹிணியை கூட்டு போயிட்டு வந்தேன். என்ன மாமா என்னென்னமோ சொல்றீங்க? கவுன்சிலிங்கிறீங்க, டாக்டருங்கிறீங்க. என்னாச்சு ரோகிணிக்கு? பேய் பிடிச்ச ஆட்டுற மாதிரி அவளை அபிராமி பிடிச்ச ஆட்டுறா. அபிராமிய ரோகிணி போய் பார்த்தாளா? இல்ல, ரோஹிணிய அபிராமி தான் வந்து பார்த்திருக்கா. அவ எனக்கு ஜவுளி கடைக்கு பர்ச்சேஸ் பண்ண போயிருக்கா. அங்க இவ வந்து வம்புக்கு எடுத்திருக்கா. உன் புருஷனை உன்கிட்ட இருந்து கண்டிப்பா பிரிச்சிருவேன்னு சவால் விட்டுருக்கா. அதே கோவத்தோட ரோஹிணி வீட்டுக்கு வந்து என்ன செஞ்சா தெரியுமா? ராத்திரி பூரா அவளால நிம்மதியா தூங்க முடியல சாந்தி. திடீர்னு ஓடி போய் ஜன்னல் கிட்ட பாக்குறா, கதவு கிட்ட பாக்குறா. அதோ அபிராமி வந்துட்டா, நம்மளையா பாக்குறா. ராத்திரி பூரா ஒரே புலம்பல். அவளை நான் எவ்வளவோ சமாதானப்படுத்தி பார்த்துட்டேன். என்னால முடியல சாந்தி. அத காலையில எந்திரிச்சு டாக்டர் கிட்ட கவுன்சிலிங் கூட்டு போனேன். என்ன செஞ்சோ அவளுக்கு அந்த பயம் இன்னும் போகல. சில சமயம் எம்எல்ஏ அவளுக்கு நம்பிக்கை இல்லையோன்னு தோணுது. மாமா இப்ப ரோகிணி எங்க இருக்கா? ஆஸ் யூஷுவல் காலையில எந்திரிச்சு பேங்க்கு கிளம்பிட்டா. நான் தான் பேங்க்குக்கெல்லாம் போக வேண்டாம், லீவ் போடுன்னு சொல்லி வீட்டுல இருக்க சொன்னேன். ஆனாலும் இன்னும் பயம் போகல. எந்த வழியில அபிராமி போவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. அவ ஏன் இப்படி எல்லாம் செய்யறா? மாமா இந்த மாதிரி நேரத்துல நீங்க ரோகிணியை தனியா விட்டுட்டு வரக்கூடாது. பக்கத்திலே இருந்து சமாதானப்படுத்துங்க மாமா. ஆபீஸ் வேலையில நான் பாத்துக்கிறேன். நீங்க கிளம்புங்க மாமா. ரோகிணி கிட்ட நான் போன்ல பேசுறேன். நீங்க கிளம்புங்க முதல்ல. சரி.